இன்றைக்கி இன்னொரு எக்லெஸ் கேக் தான் பார்க்க போகிறோம், வெண்ணிலா கேக். இந்த வெண்ணிலா கேக்கில் நோ எக், நோ மில்க், நோ கர்ட். இதில் பட்டர் பதில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா வீகன் கேக்காக கூட மாறிடும். இந்த கேக்கோட ஸ்பஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், எக்கு மில்கெல்லாம் யூஸ் பண்ணாமலே. அதோட ஒரு ஃப்ராஸ்டிங் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஒரு குட்டி செலிப்ரேஷன் இருக்குது, சர்ப்ரைசிங்காக ஒரு கேக் பண்ணுன்னா இந்த ரெசிபி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் மெல்டட் பட்டரில் 3/4 கப் சுகர் வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 3/4 கப் வார்ம் வாட்டர், இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறம் 1.5 கப் மைதாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லம்ஸ் வந்துச்சுன்னா விஸ்க் வச்சுட்டு நீங்கள் லம்ஸ் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்மூத் ஆகிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே ஸ்மூத் ஆகிடும். இதை கிரீஸ் பண்ண வச்சுட்டில் நான் போர் பண்ணிவிட்டு 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட்டட் அவனில் 40 to 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான இந்த வெண்ணிலா கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எக்கும் இல்லாமல் மில்க், கர்ட், கண்டன்ஸ் மில்க் எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நான் இதுக்கு ஃப்ராஸ்டிங் காட்டுறதுனால உங்களுக்கு கட் பண்ணி காட்டல. இப்போ ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுனா சிம்பிளாக அன்சால்டட் பட்டர் சாஃப்டாக இருக்கணும். பவுடர் சுகர் போட்டு நல்லா பீக் கன்சிஸ்டன்சி வரை இருக்கும். நல்லா அது பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சிரப்பாக ஆட் பண்ணலாம், சுகர் சிரப். நான் ஆட் பண்ணல. ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல் டைம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் அப்படியே நான் ரேண்டமாக இதை பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில் நான் அப்படியே ரேண்டமாக அதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நீங்கள் நம்ம ஓல்டன் ஸ்டைல் பேக்கரிலலாம் கிடைக்கலாம் அந்த மாதிரி இந்த டேஸ்ட் இருக்கும் இந்த கேக்கு. ஸோ இதை நீங்கள் வெளியவே 3 days கூட வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.